There is one example that God has given us, and that is Jesus Christ. தேவன் நமக்கு கொடுத்த ஒரே ஒரு மாதிரி அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. And in the Gospels very often he said, follow me, follow me, follow me. சுவிசேஷத்திலே பல இடங்களிலே என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று இயேசு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். We must take that seriously. இதை நாம் கருத்தாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். Don't say that is impossible. இது கூடாது, இது கூடாத காரியம், முடியாது என்று சொல்ல வேண்டாம். That is exactly what the devil wants you to say. இதை இப்படியே தான் சொல்ல வேண்டும் என்று பிசாசு விரும்புகிறான், முடியாது என்று சொல்ல விரும்புகிறான். All Christian churches say it's not possible to follow Jesus. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது கூடாத காரியம் என்று கிட்டத்தட்ட எல்லா கிறிஸ்தவ சபைகளும் சொல்கிறது. Because they say he was God, how can you follow him? அவர் தேவனாய் இருக்கிறார், அவரை எப்படி நாம் பின்பற்ற முடியும்? And that is how the devil has blinded the minds of people. இப்படித்தான் பிசாசு ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான். Yeah, we know Jesus Christ was God. இயேசு தேவன் தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். But the other great truth in the Bible is that when he was on earth, he did not use the power of God to live on this earth. ஆனால் அதை விட பெரிய சத்தியம் என்னவென்றால், அவர் இந்த பூமியிலே மனிதனாக வாழ்ந்த பொழுது அவர் தேவனுடைய வல்லமை தனக்கென்று அவர் பயன்படுத்தவில்லை. This is a truth இது ஒரு சத்தியம் that we have preached in the church for all these 38 years. இந்த கடந்த 38 ஆண்டுகளாக நாம் சபையிலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சத்தியம். That even though Jesus Christ is God, he did not use that power when he was on this earth. இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்தும் கூட இந்த பூமியிலே வாழும் பொழுது அந்த தேவ வல்லமையை தனக்கென்று அவர் பயன்படுத்தவில்லை. Because if he used his power as God, அவர் தேவன் என்ற அந்த வல்லமையை அவர் பயன்படுத்தி இருந்தால், then he cannot ask us to follow him. நம்மை பின்பற்றும்படியாக அவரால் கேட்க முடியாது. He can ask us to admire him. அவரை பார்த்து மெச்சிக்கொள்ளும்படியாய் புகழும்படியாய் நம்மை கேட்கலாம். He can ask us to believe in him. அவரை விசுவாசிக்கும்படியாக அவர் நம்மை கேட்கலாம். But he can never ask us to follow him. ஒரு காலம் என்னை பின்பற்றுங்கள் என்று அவர் கேட்க முடியாது. But so many times he would say, follow me. ஆனால் பல முறைகளிலே என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். Even in the book of Hebrews it is, let us look to Jesus and follow his example. நாம் அவருடைய மாதிரியாக இயேசுவை பார்த்து அவரை பின்பற்ற கடவோம் என்று எபிரேயரிலே வாசிக்கிறோம். So that is a truth that almost no church in Tamil Nadu or India preaches. கிட்டத்தட்ட இந்தியாவிலேயோ அல்லது தமிழ்நாட்டிலேயோ கிட்டத்தட்ட எந்த சபையும் பிரசங்கிப்பதில்லை. And even though we have preached it for 30 years in Tamil Nadu, தமிழ்நாட்டிலே நாம் 30 ஆண்டுகளாக இதை பிரசங்கித்தும் கூட I still find very few people believe that it is possible. மிக சிலரே இது சாத்தியம், இந்த வாழ்க்கை முடியும் என்று நம்புகிறார்கள். I'm not asking whether we are actually walking like Jesus. நாம் இயேசுவை போலவே இப்பொழுது நடக்கிறோமா என்று நான் கேட்கவில்லை. I am asking, do you believe that is our calling? இதுதான் நம்முடைய அழைப்பு என்பதையாவது நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று தான் நான் கேட்கிறேன். That is the first step. அதுதான் முதல் படி. Then we can go to the next step and ask God to give us power to live like. அதற்கு பிறகு இரண்டாவது படிக்கு சென்று, ஆண்டவரே அதுபோல வாழ்வதற்கு எனக்கு வல்லமை தாரும் என்று தேவனிடத்தில் கேட்கலாம். Do we believe that Jesus came only to die for our sins? நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கும்படிக்கு மட்டுமே இயேசு வந்தார் என்று நாம் நம்புகிறோமா? Then we are like all the other Christians in India. அப்படியானால் இந்தியாவில் உள்ள மற்ற எல்லா கிறிஸ்தவர்களைப் போல தான் நாமும் இருக்கிறோம். But we believe that not only he came to earth not only to die for our sins, அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கும்படியாக மாத்திரம் அவர் வரவில்லை, but to be an example for us to follow. அவரை பின்பற்றக்கூடிய ஒரு மாதிரியாக அவர் இருக்கும்படியாகவும் அவர் வந்தார். Let me show you one or two verses. ஒன்று இரண்டு வார்த்தைகளை வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கட்டும். These are the words of Jesus in Matthew chapter 5. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இவைகள் இயேசுவுடைய வார்த்தைகள். Matthew 5:48. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். You must be perfect as your heavenly Father is perfect. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். That is a strong expression in Tamil. That means it is your duty, you are in debt to do that. தமிழிலே பார்க்கும்பொழுது இது மிகவும் கடினமான வார்த்தைகளால் போடப்பட்டிருக்கிறது. இருக்க கடவீர்கள் என்று சொன்னால் அதை செய்வதற்கு, இப்படி இருக்க கடவதற்கு, இருக்கும்படிக்கு கடனாளிகள். Yeah, that means it's like a debt that you owe to God. நீங்கள் தேவனுக்கென்று பட்ட கடனை போல அவர் சொல்கிறார். That you have to become perfect like him. அவரை போலவே பூர்ணராக கடவீர்கள். In what way? எந்த விதத்திலே? See, we cannot be perfect in wisdom. அவரை போல ஞானத்திலே நாம் பரிபூர்ணமாய் மாற முடியாது. We cannot love people like God loves. தேவன் நேசிப்பது போல நாம் ஜனங்களை நேசிக்க முடியாது. We cannot be perfect in
His almighty power. அவருடைய சர்வ வல்லமையுள்ள பலன் அதிலே அதே போல நாம் பூரண சர்க்குணராய் மாற முடியாது. Whenever you read a verse like this, you must read the paragraph what he is talking about. எப்பொழுதெல்லாம் இது போன்ற ஒரு வசனத்தை வாசிக்கிறீர்களோ அதுக்கு மேல் உள்ள பகுதியையும் நீங்கள் வாசித்து எதை குறித்து அவர் பேசுகிறார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். In what way must we be like our heavenly Father? எந்த விதத்திலே எந்த விஷயத்திலே நாம் பிதாவை போல பரலோக பிதாவை போல இருக்க வேண்டும். He gives an example. அவர் நமக்கு ஒரு உதாரணத்தை தருகிறார். In verse 45, 45ஆம் வசனம். Your Father in heaven makes the sun to rise on evil and good people and sends rain on the righteous and the unrighteous. நல்லோர் தீயோர் மேலும் அவர் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், நீதியுள்ளவர் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று 45ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். So that means God is good to bad people. ஆகவே கெட்டவர்களுக்கும் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். And that is what he is saying. அதைத்தான் அவர் சொல்கிறார். Please love your enemies. உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள். Bless those who curse you. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். In that area we must be perfect. இந்த பகுதியிலே நாம் பூரண சர்க்குணராய் மாற வேண்டும். So what does perfect mean? பூரணம் என்றால் என்ன அர்த்தம்? If you got 10 enemies, you love all 10, not 9. உங்களுக்கு 10 சத்துருக்கள் இருக்கிறார்கள் என்றால் 9 சத்துருக்களை மட்டுமல்ல 10 சத்துருக்களையும் நீங்கள் நேசிக்க வேண்டும். And look at these words. இந்த வார்த்தையை பாருங்கள். Verse 46. 46ஆம் வசனம். If you love only those who love you, what reward do you have? உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? Because even the sinful people do that. பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. And if you greet only those who greet you, what is so great about that? Even the non-Christians do that. உங்களை வாழ்த்துகிறவர்களையே நீங்கள் வாழ்த்தீர்கள் என்று சொன்னால் மற்ற கிறிஸ்தவ அல்லாதவர்களை காட்டிலும் நீங்கள் எப்படி விசேஷித்தவர்கள்? But if you are to be different from them, அவர்களை காட்டிலும் நீங்கள் வித்தியாசமுள்ளவர்களாய் மாற வேண்டுமானால் you must be like your Father who treats everybody nicely. எல்லாரையும் ஒரே விதமாய் நடத்தக்கூடிய அவரை பிதாவை போல நீங்கள் இருக்க வேண்டும். And another verse. இன்னொரு வசனம். In Ephesians chapter 5. எபேசியர் 5ஆம் அதிகாரம். See, these are verses we must take seriously. இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் மிகவும் கருத்தாய் சீரியஸா எடுத்துக்கொள்ள வேண்டும். Ephesians 5 verse 1. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Be imitators of God. நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. Imitate him in what? அவரைப் போல எதிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும்? I can't create the universe like he did. இயேசு இந்த அண்ட சராசரத்தை உண்டாக்கினது போல நான் உண்டாக்க முடியாது. Again read the verses. மீண்டுமாய் நான் சொன்னது போல கீழே உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். Or the verse before. அதுக்கு மேலே உள்ள வசனம் 4:32. எபேசியர் 4:32. Be kind to others. மற்றவர்களுக்கு நீங்கள் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். Tender hearted. தயவுள்ளவர்களாய் மன உருக்கமுள்ளவர்களாய். Forgiving other as God has forgiven us. கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவரை மன்னியுங்கள். In that way be imitators of God. இந்த விஷயத்திலே நீங்கள் தேவனை பின்பற்றுகிறவர்களாகி என்று பார்க்கிறோம். So in all these places he is talking about the way we treat other people. ஆகவே இந்த எல்லா இடங்களிலுமே மற்றவர்களை நாம் எப்படி நடத்துகிறோம் என்கிற ஒரு விஷயத்தை குறித்து அவர் பேசுகிறார். It's very important to understand this. இதை நாம் விளங்கிக் கொள்வது மிக முக்கியம். Please listen to this. தயவு செய்து கவனியுங்கள். God will treat you the way you treat other people. நீங்கள் மற்றவர்களை எப்படி நடத்துகிறீர்களோ அதே போலதான் தேவன் உங்களையும் நடத்துவார். Do you know that Jesus taught that? இயேசு இதை நமக்கு கற்றுக் கொடுத்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? So in that area he says be imitators of God. ஆகவே இந்த பகுதியிலே நீங்கள் தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. As God forgave you, chapter 4:32, you forgive others. தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் எபேசியர். Read again what Jesus said in Matthew 6. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசு என்ன சொன்னார் என்று பாருங்கள். Matthew chapter 6 மத்தேயு 6ஆம் அதிகாரம் verse 14. 14ஆம் வசனம். This is something that very few people preach. மிக சிலரே இந்த காரியத்தை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். We have preached it always. நாம் எப்பொழுதுமே இதை பிரசங்கித்திருக்கிறோம். Matthew 6:14. மத்தேயு 6:14. If you forgive men their transgressions, your Father will forgive you. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். But if you don't forgive men their trespasses, your Father will not forgive you. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். Now I want you all to think for just 1 minute. எல்லாரும் ஒரு நிமிஷம் சிந்திக்க முடிய நான் விரும்புகிறேன். Please listen very carefully. மிகவும் கவனமாய் கேளுங்கள். Just for 1 minute. ஒரு நிமிஷம். Think right now. இப்பொழுதே எண்ணி பாருங்கள். Is there anybody whom you have not forgiven? நீங்கள் மன்னிக்காத யாராவது ஒருவரா உண்டா? Anybody. யாரா இருந்தாலும் சரி. Anywhere.
எங்கிருந்தாலும் சரி, in your church, அது உங்களுடைய சபையில் இருக்கலாம். maybe your mother-in-law did something wrong, you have not forgiven. உங்களுடைய மாமியார் ஏதோ உங்கள் மீது தவறாய் நடத்தி விட்டார்கள், நீங்கள் மன்னிக்கவில்லை. Maybe your brother-in-law cheated you of the property, அல்லது சொத்தில் எங்களுடைய மைத்துனர் உங்களை வஞ்சித்து விட்டார், ஏமாற்றி you have விட்டார், not forgiven. நீங்கள் மன்னிக்கவில்லை. Maybe some brother did something to you, ஒருவேளை சகோதரன் உங்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்திருக்கலாம், தீமை செய்திருக்கலாம். maybe you felt the elder was in your church was too strict with you, ஒருவேளை உங்களுடைய சபை மூப்பர் உங்களை பொறுத்த மட்டில் கடுமையாக இருக்கிறார் என்று எண்ணிருக்கலாம். and you have some bitterness against him, அவர் மீது உங்களுக்கு கசப்பு இருக்கலாம். or against some neighbor who's a non-Christian, அல்லது கிறிஸ்தவர் அல்லாத உங்கள் அயலகத்தாரா இருக்கலாம். or somebody many years ago அல்லது பல ஆண்டுகளுக்கு முன்பதாக did something wrong, you still have not forgiven. உங்களுக்கு விரோதமாய் தவறு செய்து விட்டார், நீங்கள் இன்னுமாய் மன்னிக்காமல் இருக்கிறீர்கள். Maybe your boss in your office treated you badly or dismissed you from your job. ஒருவேளை உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உள்ளதான மேல் அதிகாரி உங்களை தவறாய் நடத்தி விட்டார், அல்லது உங்களை வேலையை விட்டு அனுப்பி விட்டார். Just think for 1 minute. ஒரு நிமிஷம் Is நீங்கள் எண்ணி there பாருங்கள். anybody in the world whom you have not forgiven? இந்த உலகத்திலே நீங்கள் மன்னிக்காத ஒரு நபராயிலும் இந்த உலகத்திலே உண்டா? Only you know that. உங்களுக்கு மட்டுமே அது தெரியும். Your wife does not know, your husband does not know. உங்களுடைய மனைவிக்கு தெரியாது, உங்களுடைய கணவனுக்கு தெரியாது. But I want to tell you the truth. நான் சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன். If you have not forgiven somebody, நீங்கள் யாரையாவது மன்னிக்கவில்லை என்றால், I want to tell you in Jesus' name, your sins are not forgiven. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. I don't care which preacher told you that your sins are forgiven. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று எந்த பிரசங்கியார் சொல்லியிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. I want to tell you in the basis of Matthew 6:15, you are not forgiven. மத்தேயு 6:15 அடிப்படையிலே நீங்கள் மன்னிக்கப்படவில்லை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். You may be a part of CFC, நீங்கள் சிஎஃப்சி சபையிலே ஒரு பங்கா இருக்கலாம், but you are not forgiven. ஆனால் நீங்கள் மன்னிக்கப்படவில்லை. And I want to tell you another thing. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். If a person dies with sins not forgiven, பாவம் மன்னிக்கப்படாமல் ஒரு மனிதன் மரித்தால், there is only one place he will go to. அவன் போகக்கூடிய இடம் ஒன்றே ஒன்றுதான் That உண்டு. is an eternal hell. அது நித்திய நரகம். You can't say that day, Lord, I went to the conferences. அந்த நாளிலே போய் ஆண்டவரே நான் கான்ஃபரன்ஸ்க்கெல்லாம் போனேனே என்று நீங்கள் சொல்ல முடியாது. The Lord will say, did you read Matthew 6:15? மத்தேயு 6:15 நீ வாசித்தாயா என்று ஆண்டவர் கேட்பார். You know what the devil told Eve? பிசாசு ஏவாளை பார்த்து என்ன சொன்னான் என்று தெரியுமா? Do you know what he actually told her? உண்மையாலுமே என்ன சொன்னான் தெரியுமா? God has commanded this, but don't worry, nothing will happen. தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார், ஆனால் அதை குறித்து கவலைப்படாதே, ஒன்றும் நடக்காது. The first lie in the Bible. வேதத்திலே காணப்படக்கூடிய முதல் பொய். Do you know what is the first lie in the Bible? வேதத்திலே உள்ள முதல் பொய் என்ன தெரியுமா? You know why Jesus said that the devil is a liar? பிசாசு பொய்யன் என்று இயேசு ஏன் சொன்னார் தெரியுமா? Jesus said that in John chapter 8, the devil is a liar. யோவான் 8ஆம் அதிகாரத்திலே பிசாசு பொய்யன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். What was the lie he said? அவன் சொன்ன பொய் என்ன? If you disobey God, God will not punish you. நீ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனாலும் தேவன் உன்னை தண்டிக்க மாட்டார். See Genesis chapter 3. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை பாருங்கள். The devil asked Eve, has God said that you cannot eat from any tree? இந்த விருட்சத்தின் கனியாவது புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ? And the woman knew the word of God. அந்த ஸ்திரீக்கு தேவனுடைய வார்த்தை கட்டளை தெரியும். He said, God has said that you shall not eat from the fruit of the tree in the knowledge of good and evil. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். Because verse 3, God said if you eat from it you will die. நீ புசிக்கும் நாளிலே சாவாய் என்று சொன்னபடினாலே நான் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னார். That's like saying if you don't forgive others you will not be forgiven. நீ மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் நீ மன்னிக்கப்பட மாட்டாய் என்று சொல்வது போல You will go to hell. நீ நரகத்துக்கு போவாய். But the devil said, ஆனால் பிசாசு சொல்கிறான், no, இல்லை இல்லை இல்லை, you will not die. நீ மரிக்க மாட்டாய். You will not go to hell. நீ நரகத்துக்கு போக மாட்டாய். Nothing will happen. ஒன்றும் நடக்காது. You disobey God, nothing will happen. நீ I tell தேவனுக்கு you. கீழ்ப்படியாமல் போனாலும் ஒன்றும் உனக்கு நடக்காது. நான் உனக்கு சொல்லுகிறேன். Eve, don't let anybody frighten you with all this. ஏவாளே யாரும் உன்னை இதை வைத்து பயமுறுத்த நீ அனுமதிக்க வேண்டாம். Definitely I assure you, you will not die. கண்டிப்பாக நீ மரிக்க மாட்டாய் என்று நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன். And like a foolish woman, she believed the devil instead of believing God. புத்தியற்ற ஸ்திரியை போல தேவனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம் பிசாசு சொன்னதை ஏவாள் நம்பிவிட்டார்கள். Today Jesus says if you don't forgive others you will not be forgiven. நீங்கள் மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னிக்காவிட்டால் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார் என்று இயேசு சொல்லுகிறார். And the devil says
பிசாசு சொல்லுகிறான், No, don't take all that seriously. இவைகளெல்லாம் சீரியஸா எடுத்துக்கொள்ள வேண்டாம். See, that person did some harm to you. How can you ever forgive that person? உனக்கு இவ்வித தீமை செய்த இந்த ஆளை நீ எப்படி மன்னிக்க முடியும்? Yeah, God will understand that your case was little difficult case. உன்னுடைய காரியம் உன்னை பொறுத்த மட்டும் இது கொஞ்சம் கஷ்டமான காரியம் என்று தேவன் நன்றாக அறிந்து கொள்வார். Nothing will happen to you. Don't worry, you will go to heaven only. உனக்கு ஒன்றும் நடக்காது, நீ கவலைப்படாதே, நீ பரலோகத்துக்கு தான் போவாய். That's exactly what the devil wants you to believe. இதைத்தான் நீ நம்பும்படியாக பிசாசு விரும்புகிறான். A lie. ஒரு பொய். That was the first lie in the Bible. வேதத்திலே காணப்படக்கூடிய முதல் பொய் இதுதான். If you disobey God, you will not be punished. நீ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனாலும் தேவன் உன்னை தண்டிக்க மாட்டார். God will not keep his word. தேவன் தம்முடைய வார்த்தையை அப்படியே கடைபிடிக்க மாட்டார். He is such a loving God. அவர் அன்புள்ள தேவன். You will not die. நீ மரிக்க மாட்டாய். Disobey God, don't worry. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனாலும் கவலைப்படாதே. And what did she discover? என்ன கண்டுபிடித்தாள்? She discovered that she died, her children died, and death came into the whole human race. அவள் மரித்தாள், அவளுடைய பிள்ளைகள் மரித்தார்கள், முழு மனு வர்க்கத்துக்குள்ளாக பாவம் பிரவேசித்தது. So right from the beginning of the Bible we learn one thing. வேதத்தின் ஆரம்பத்திலேயே நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். Sin is a very serious thing. பாவம் கொடிய காரியம். If you disobey God, தேவனுக்கு நீ கீழ்ப்படியாமல் போனால் God is going to keep his word. தேவன் தம்முடைய வார்த்தை அப்படியே நிறைவேற்றுவார். And don't believe the lies of the devil. பிசாசுடைய பொய்யை நம்ப வேண்டாம். So I want you to do another thing right now. ஆகவே இப்பொழுதே நீங்கள் இன்னொரு காரியத்தை செய்ய முடியாது நான் விரும்புகிறேன். Right now. இப்பொழுதே wherever you are sitting, நீங்கள் எங்கே உட்கார்ந்திருந்தாலும் சரி, you think of the person you have not forgiven. நீங்கள் மன்னிக்காத அந்த நபரை எண்ணி பாருங்கள். Have you thought of all the people you have not forgiven? மன்னிக்காத ஆட்கள் எல்லாம் உங்கள் மனதிற்கு வந்து விட்டார்களா? மனதிற்குள்ளே கொண்டு வந்து விட்டீர்களா? I want you to say to the Lord in your heart. இப்பொழுதே உங்கள் உள்ளத்திலேயே கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள். Lord, I forgive that person. ஆண்டவரே, இந்த நபரை நான் மன்னிக்கிறேன். I want you to close your eyes. நீங்கள் கண்களை மூடும்படியாக நான் விரும்புகிறேன். Bow before God. தேவனுக்கு முன்பாக தலை வணங்குங்கள். Just 1 minute. ஒரு நிமிஷம் மட்டும். 1 minute. ஒரு நிமிஷம். Think of the person or the persons you have not forgiven. நீங்கள் மன்னிக்காத அந்த நபர்களையோ அந்த ஆளையோ அந்த ஒரு நபரையும் நீங்கள் எண்ணி பாருங்க. 1 person or 10 persons. அது ஒரு ஆளாக இருக்கலாம் அல்லது 10 ஆட்களாக இருக்கலாம். It doesn't matter what crime they committed against you. உனக்கு விரோதமாக அவர்கள் எவ்விதமான குற்றங்களை செய்திருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. Close your eyes and say to God. கண்களை மூடி தேவனை பார்த்து சொல்லுங்கள். Lord, ஆண்டவரே, I forgive that person. இந்த நபரை நான் மன்னிக்கிறேன். And I forgive that person. இந்த நபரையும் நான் மன்னிக்கிறேன். And the other person. இவரையும் நான் மன்னிக்கிறேன். And if there's anybody else I can't remember, I forgive all of them. ஆண்டவரே, என்னுடைய ஞாபகத்துக்கு வராதவர்கள் யாராவது இருந்தாலும் எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன். Lord, I am weak, I cannot forget what they did. ஆண்டவரே, நான் பலவீனமாய் இருக்கிறேன், அவர்கள் எனக்கு செய்த துரோகத்தை என்னால் மறக்க முடியவில்லை. But I forgive them. ஆனால் நான் அவர்களை மன்னிக்கிறேன். I may not meet them. நான் அவர்களை இனிமேல் சந்திக்காமல் போகலாம். I may not be able to fellowship with them. அவர்களோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியாமல் இருக்கலாம். But I forgive them. ஆனால் அவர்களை மன்னிக்கிறேன். From my heart. என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. And Lord, ஆண்டவரே, like I have forgiven them, நான் அவர்களை மன்னித்தது போலவே please forgive me all my sins. என்னுடைய எல்லா பாவங்களையும் எனக்கு மன்னியும் ஆண்டவரே. In Jesus name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென். Shall I tell you something? நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா? I believe that some of you have passed out from death into life in this last 1 minute. கடந்த ஒரு நிமிஷத்திலே உங்களிலே ஒரு சிலர் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு வந்து விட்டீர்கள். It doesn't take long. அதிக நேரம் எடுப்பதில்லை. It doesn't take long to go from life to death also. அதே போல ஜீவனிலிருந்து மரணத்துக்கு போவதற்கும் அதிக நேரம் எடுப்பதில்லை. This is one area you have to be very careful. இந்த ஒரு பகுதியிலே நீங்கள் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Nowhere in the Bible does it say if you commit adultery your heavenly Father will not forgive you. நீ விபச்சாரம் செய்து விட்டால் உன்னுடைய பரலோக பிதா உனக்கு மன்னிக்க மாட்டார் என்று வேதம் எங்கேயும் சொல்லவில்லை. If you murder somebody, God will not forgive you. நீ ஒருவரை கொலை செய்து விட்டால் தேவன் உன்னை மன்னிக்க மாட்டார் என்று சொல்லவில்லை. There is no such verse. அப்படிப்பட்ட வசனங்களே இல்லை. If you slap your wife, God will not forgive you. உன்னுடைய மனைவியை கன்னத்தில் அறைந்து விட்டால் தேவன் உன்னை மன்னிக்க மாட்டார். If you shout at your husband, God will not forgive you. புருஷனை சத்தம் போட்டு திட்டி விட்டால் தேவன் உன்னை மன்னிக்க மாட்டார். Those are not serious. இவைகள் எல்லாம் சீரியஸான கொடிய காரியங்கள். They are sin. அவைகள் பாவம். கண்டிப்பாக இவைகள் எல்லாம் பாவம் தான். I am saying they are not as serious as this. அவைகள் எல்லாம் இதை பொறுத்தவரையில் அவ்வளவு கொடியவைகள் அல்ல. If you don't forgive others, your Father will not forgive you. நீங்கள் மற்றவருடைய பாவங்களை தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால்
தேவன் உங்களை மன்னிக்க மாட்டார். We are like doctors நாம் எல்லாரும் மருத்துவர்களை போல இருக்கிறோம், who tell you the truth about your sickness. உன்னுடைய வியாதியினுடைய காரியத்தை அப்படியே படம் பிடித்து சொல்வது போல சொல்லுகிறோம். If you got cancer, we'll say you got cancer. உனக்கு கேன்சர் இருக்கிறது என்று சொன்னால் உனக்கு கேன்சர் இருக்கிறது என்று It can சொல்லுகிறோம். be cured. அது குணமாக்கப்பட முடியும். But if you don't accept the cure, then you can die. ஆனால் அந்த குணமாகுதலை, அந்த சிகிச்சையை பெற்றுக்கொள்ளாவிட்டால் மரிக்க போகிறீர்கள். So be imitators of God. ஆகவே தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. See, Jesus said in Matthew chapter 5 மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார், and verse 7, 7ஆம் வசனம், blessed are the merciful, for they shall receive mercy. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். If you are merciful to others, God will be merciful to you. மற்றவர்கள் மீது நீங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருந்தால் தேவனும் உங்கள் மீது இரக்கமுள்ளவராக இருப்பார்.